நியூஸ் தமிழ் கழுகு. சமீபத்தில் நடந்த 10 மாவட்ட ஆட்சியர் மாற்றத்துக்கு பின்னாடி 2026 தேர்தல் கணக்கும் இருக்கா? வழக்கமா ஒரு IAS அதிகாரிய ஒரு பணியிடத்துல நியமிச்சா அதிகபட்சமா 3 வருஷம் வரைக்கும் மாத்த மாட்டாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத விதியா இருக்கு. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல சில மாவட்ட ஆட்சியர்கள் சரியா ஒத்துழைப்பு தரலன்னு ஆளும் தரப்பு மாவட்ட செயலாளர்கள் தலைமை கிட்ட புகார் வாசிச்சிருக்கிறாங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷமே இருக்கிற நிலையில இப்ப மாத்தப்படுற ஆட்சியர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் இவங்களே தொடருவாங்க. அதனால எந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில காய் நகர்த்தல்கள் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. மின் கட்டணத்துல ஷாக் அடிச்ச நிலையில அடுத்ததா போக்குவரத்து கட்டணமும் அடுத்த கீருக்கு போக போதா? சமீபத்துல மின்சார கட்டணம் 3வது முறையா உயர்த்தப்பட்டு கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில வேற வழியே இல்லாம பேருந்து கட்டணமும் உயர்த்த ஆலோசனை நடைபெறுதாம். புதிய பேருந்துகளை இயக்குறது, கூடுதல் மினி பேருந்துகளை இயக்குறதுன்னு திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட போக்குவரத்து துறை தொடர்ந்து நஷ்டத்தை சந்திச்சு வர்றதுனால சரிவை ஓரளவுக்கு மீட்டெடுக்க வேண்டிய உடனடி தேவை இருக்கிறதுனால பேருந்து கட்டணத்தை உயர்த்த இருக்கிறதா ஆலோசனை நடைபெற்று இருக்கிறதா கோட்டை வட்டாரத்துல தகவல் வெளியாகி இருக்கு. தேர்தல் தோல்வியால கன்னியாகுமரி மாவட்ட பாஜக தலைவர் தர்மராஜ மாத்திர எண்ணத்துல இருக்கா மாநில தலைமை. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டும் தோல்வியை சந்திச்சதுனால பாஜக தரப்பு கடும் அதிருப்தியில இருக்காங்களாம். தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே மாவட்டம் முழுக்க கிளை அமைப்புகளுக்கு நிர்வாகிகளை நியமிச்சு தேர்தல் பணியை தொடங்கினாலும் ஜெயிக்க முடியாததுக்கான காரணம் மாவட்ட தலைவர் தர்மராஜ் தானா. சரியா தேர்தல் பணி செய்யல அப்படிங்கிற புகாரும் மாநில தலைமைக்கு போக அவரை மாத்திர எண்ணத்துல இருக்காங்களாம். புதிய தலைவரா வழக்கறிஞர் சிவக்குமார், மாவட்ட பொருளாளர் முத்துராமன் 2 பேர்ல ஒருத்தர் வர இருக்கிறதா கன்னியாகுமரி பாஜகவினர் தரப்புல சொல்லப்படுது. நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.